உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்ரோ ரவுண்ட். இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல உங்களை பிற்காலத்துக்கே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லலாம். we're taking you back in time. 70s and 80sல நிறைய சூப்பரான பாடல்கள் வந்திருக்கு. அதுல சில எவர்கிரீன் சாங்ஸ் தேர்ந்தெடுத்து நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் இந்த மேடையில சூப்பரா அழகா அசத்தலா பாடிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான நபர்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ் சார். என்றென்று புன்னகையுடன் கானக்குயில் சித்ராமா. வெல்கம் பேக். எவர் பப்ளி சுபாஜி. A strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Anand Vaidyanathan. Welcome back, Anand ji. So இன்னைக்கு இந்த ரெட்ரோ ரவுண்டை வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போறது ரொம்ப ரொம்ப ஒரு சுத்தமான தம்பி அவரு. ஏன்னா அவர் வந்து பாட்டு இந்த பாட்டு தான்ப்பா உனக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே போயிட்டு பாத்ரூம் கதவை சாத்துறாரோ. என்னைக்கு வந்து ஷூட்டிங்க அப்பதான் வந்து பார்த்தா அவர் வந்து வருவார். எஸ், ஒரு பாத்ரூம் சிங்கர் இருந்தாலும் ஒரு செம்மையான சிங்கர். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் முகுந்த். 1 2 3 4 dom da 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 dom da
முகுந்த், எஸ் மேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீங்கள் பாடினது. நல்ல சாங், எக்ஸலண்ட் சாங் செலெக்ஷன். தேங்க்யூ. உங்களுக்கு பொருத்தமான சாங் தான் செலக்ட் பண்ணது. முகுந்துக்கு எப்போவுமே வர ஒரு ப்ராப்ளம் எப்போவுமே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். என்னது? பேசுகிறேன். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதுக்காக எடுக்கணும். இப்போ கடைசியில் பாடுகின்றேன், உனக்காக பாடுகின்றேன் பாடுங்க. அது உனதானை பாடுகின்றேன் வித்தியாசம் தெரியுதா? இன்னொருத்தர ட்ரை பண்ணுங்க. உனதானை பாடுகின்றேன் நான் அந்த செகண்ட் நோட்டில் தான் அது வருது. ரேன் தா தா ரேன். இப்போ வரல பார்த்தீங்களா? முகுந்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது எதனால வருதுங்கிறது நீங்கள் அதை அப்படியே ஒரு பழக்கப்படுத்தி பாடிட்டீங்க. இல்லை அது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு, அது ஈஸி அந்த பிசரோடு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாடுறதுக்கு. அதனால தான் இந்த கவனம் இல்லாமல் தான் அது மறுபடியும் வந்துட்டுருக்கு. இப்போ மெதுவாக பாட வச்ச போது அது வரல பார்த்தீங்களா? அப்போ இனிமேல் பாடும்போது சங்கதிகளில் இது வருது, இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு நினைப்போடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் சரி. இப்போ மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எண்ட் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல ஸ்ருதி, அது முகுந்துக்கு தெரிஞ்சு போச்சு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். முகுந்த், எஸ் சார். பல்லவி விட சரணம் ரொம்ப இன்வால்மெண்ட் இருந்தது. பல்லவி கூட அதே மாதிரி வரணும். எஸ் சார். நீ ரொம்ப சின்சியராக பாடக்கூடிய சிங்கரு. சின்சியாரிட்டி ப்ளஸ் ஜாய்ஃபுல் இருக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டா கரெக்டாக வந்துடும். குட். தேங்க்யூ. One of the earliest fusion songs that we have in the industry. நீங்கள் வந்து சில பாடுற சில இடத்துல அவங்களோட பாவம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை வந்து as much as possible try and bring it to the whole song. So Mukunda, very 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 well sung. தேங்க்யூ. கடைசியில் திருஷ்டி பரிகாரம் மாதிரி டொங்குன்னு ஒரு நோட்டு வந்து இக்கா கூக்குன்னு போச்சு. பட் அதர்வைஸ் வாவ். தேங்க்யூ. God bless you. தேங்க்யூ. முகுந்த், சிம்லா ஸ்பெஷல்லேருந்து ஒரு சூப்பரான பாட்டு செலக்ட் பண்ணி பாடியிருக்கீங்க. கமல் சார் ஒரு பாட்டு வேற, நீங்கள் அரபிக் கடலோரம்ல ஆட ஆரம்பிச்சது தான், இன்னும் நிறுத்தல, நல்லா ஆடிட்டு இருக்கீங்க. இட்ஸ் ரியலி லுக்ஸ் குட். தேங்க்யூ. பாக்கியராஜ் சார் ஸ்டைலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டில் ஆடினீங்க, அதுலேயே தான் இருக்கிறீங்க. இது என்ன ரவுண்ட் இது? ரெட்ரோ ரவுண்ட். கரெக்ட். ஸோ அதனால என்ன பண்ணுன்றீங்க? என்ன பண்ணணும்? ரெட்ரோ டான்ஸ் ஆடணுமா இல்லையா? என்ன இந்த முகுந்துக்கு மியூசிக் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியா? சூப்பரா ஆடிடுவான் அவன். ஆடிடுவேல? எஸ். என்னப்பா என்ன பண்றீங்க நீங்க? ஆட சொன்னா நத்த மாதிரி அப்படியே தலையில தவிடுறீங்க. அவங்கள மேக்ஸிமம் ஒரு பாட்டில் அவங்கள ஒரு 2 ஸ்டெப்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா இப்படி உருள்றது பெறல்றது சைட்ல இருந்து தூணை பிடிச்சி எட்டி பார்க்கறது, இதே கொடுத்துருக்கீங்க. சரி சரி, அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேணாம். இப்போ முகுந்த், 2-3 ரெட்ரோ ஸ்டெப்ஸ்லாம் நீ கத்துக்கிட்டியா இல்லையா? எஸ். எஸ். ஸோ அந்த ஸ்டெப் பண்ணிட்டே நீ வந்து உன் சீட்ல போய் உட்காந்துக்கிறியா? பண்ணிட்டு போ பார்க்கலாம். அவன் பண்ணிட்டாலும் ஏய் கமான் போப்பா போப்பா. அப்படிதான். ஓகே, ஸோ முகுந்தோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்து ரசிச்சோம். முகுந்த் மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறாங்க, பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள இருந்து ஒருத்தங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்க போகுது. அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்ரோ ரவுண்ட். 70s and 80sல நிறைய ஹிட் பாடல்கள்ல இருந்து சில எவர்கிரீன் சாங்ஸை தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைகள் இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அடுத்ததாக ஒரு அற்புதமான பாடலை பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஹரிப்ரியா.
நேரம் அச்சங்கரையோரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த கோலங்கள் சாலங்கள் ஆஹா நேற்று இந்த நேரம் அச்சங்கரையோரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த கோலங்களே. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா காதல் ஒரு யோகம். நான் பார்ப்பதில்லை சேர்ப்பதில்லை யாரையும். சொந்தம் என்ன பந்தம் என்ன அத்தனையும் பெண்தானே. கீழ்வானமே வானம் இச்சு இந்த நேரம் அச்சங்கரையோரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த கோலங்கள் சாலங்கள் ஆஹா நேற்று இந்த நேரம் அச்சங்கரையோரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த கோலங்களே. ஹரிப்ரியா, ஹாய் மேம். என்ன த்ரோ இருக்குது, என்ன பவர் இருக்குது ஹரிப்ரியாவோட வாய்ஸில். வெரி எக்ஸைட்டிங். யுவர் ரெண்டிஷன் இஸ் வெரி வெரி நைஸ். தேங்க்யூ மேம். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஹரிப்ரியா, ஹாய் மேம். ஹாய். நல்லா பாடினீங்க ஹரிப்ரியா. தேங்க்யூ. ஒன்லி பிகினிங் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெம்போ கரெக்டாக, அவங்க கரெக்டாக தான் இருந்தாங்க. நீ தான் ஃபஸ்ட்டு டைம் அதை கரெக்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பாடுனது நல்லாவே இருந்தது. கோலங்களே எல்லாம் எப்படி இருந்தது வாய்ஸ். தேங்க்யூ மேம். நல்லா பாடினீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹரிப்ரியா, ஹலோ சார். உன் குரலுக்கு ஏற்ற பாட்டு, அற்புதமான பாட்டு, ஃபென்டாஸ்டிக். உன்னோட த்ரோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டில். தேங்க்யூ சார். ஸோ ஹரிப்ரியாவுக்கு நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். Candyman Choco Double Eclair Hamper. Congratulations once again. நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா அங்க வந்து உங்க அம்மா ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. ஆமாம், லாஸ்ட் ரவுண்டில் டேஞ்சர் ஜோனில் இருந்தது. நெக்ஸ்ட் டே வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டா. இப்போ சாக்லேட் ஷவர் விழுந்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. What do you want to tell your mother? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே. இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே இப்படி தான் பாடுவேன்மா. தேங்க்யூ டாக்டர். How sweet. நிறைய பேர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. So I'm sure you'll do your best. Congratulations once again, Haripriya. Thank you. Please take this. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்ரோ ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு குழந்தையுமே சூப்பரா கியூட்டா அழகான எவர்கிரீன் சாங்ஸ் பாடிட்டு வராங்க. அடுத்ததா ஒரு பியூட்டிஃபுல்லான பாடலை பாடுறதுக்காக ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு சைல்டு வராங்க. அந்த சைல்டு தான் சுகன்யா. இந்த பூவிலும் வாசம் உண்டு,
எந்த பாட்டிலும் ராகம் உண்டு எந்தன் வாழ்விலும் வர்த்தம் உண்டு புது உறவு புது நினைவு லலலலா லலலா லலலலா லலலா தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே இந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் ராகம் உண்டு எந்தன் வாழ்விலும் வர்த்தம் உண்டு புது உறவு புது நினைவு லலலலா லலலா லலலலா லலலா தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே பாசமெனும் கூடு கட்டி காதல் கொள்ள வேண்டும் தாய் மனதின் கருணை தந்து காத்திருக்க வேண்டும் அன்னை போல் வந்தால் என்றும் சிரிக்கும் பிள்ளைகள் உள்ளம் உன்னை வணங்கும் அன்பில் ஆடும் மனமே பண்பில் வாழும் குணமே ஒளியே திருமகனே புது உறவே சுகம் பிறந்ததே எந்த பூவிலும் வாசம் உண்டு இந்த பாட்டிலும் ராகம் உண்டு எந்தன் வாழ்விலும் வர்த்தம் உண்டு புது உறவு புது நினைவு லலலலா லலலா லலலலா லலலா தினம் தினம் ஆனந்தம் ஆனந்தமே லலலா லலலலலலா லலலா லலலலலலா லலலா லலலலலலா லலலலா 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 சுகன்யா ஃபென்டாஸ்டிக் சிங்கர். ஒரு அற்புதமான பாட்டு. சம்டைம்ஸ் பாடும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ரீச் ஆகிற நிலைமை எதனால் மிஸ் ஆகுமோ நமக்கே தெரியாது. கரெக்டாக இந்த சங்கத்தை நல்லா பாடுவோம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் இங்கே வராது. செகண்ட் டைம் அட்டெண்ட் பண்ணால் வந்துடும் அது. பட் அந்த அந்த டைமில் தான் வரணும். அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் மட்டும் இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ், நல்ல மெமரி, அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஃபென்டாஸ்டிக் சாங். அந்த சாங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். கிவ் இட் அப். நான் சுகன்யா கிட்ட இருந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லெவலுக்கு நீங்கள் இன்றைக்கி வரலன்னு தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா எந்த பூவில் ஸ்டார்டிங்கில் என்னமோ கொஞ்சம் எனக்கு அந்த யூஸ்வலி சுகன்யா பாடுற அந்த ஒரு ஃபீல் எனக்கு வரல. லலலலலா லலலலலா அதெல்லாம் அந்த அதுக்கு லலலலலா அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்பீடு இருக்குது. அது கூட ஒரு சில இடத்துல கொஞ்சம் ட்ராக் ஆச்சு, ஒரு சில இடத்துல ப்ராப்பராக வந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்காக இருந்தது. உங்கள் கூடு கட்டியில் அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்ஸு இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் சுகன்யா கிட்ட எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுகன்யா வந்து கிளாசிக்கல் மியூசிக் சாங்ஸ், அந்த சாங்ஸ்லாம் பாடி இங்கே வந்து மெதுவாக இந்த செக்ஷனில் வந்து மெதுவாக உங்களோட பயணம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கேள். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேபியுலஸ் திங் ஐவ் நோட்டிஸ் இன் திஸ் சாங் இஸ், முன்னாடி வந்து ஒரு சாங்கோட ஃபஸ்ட்டு லைனில் எங்கெல்லாமோ நீங்கள் இன்ஹேல் பண்ணுவேல் உடச்சி. ஆனால் இங்கே இந்த ரெண்டிஷனில் வந்து உங்களோட பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. And all the best to you. God bless you. Thank you. Sukanya, some positives, some negatives. How are you feeling? பெஸ்ட்டு கொடுக்க முடியலை. ஸோ ஃபஸ்ட்டு தான் நான் அந்த பாட்டு மெலடி அப்படி சொல்லி இது மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டாக பாடியிருக்கேன். ஸோ அதில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி புரியுது, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நெக்ஸ்ட் டைம் பாடும்போது அந்த உங்களோட பாடல்ல வந்து ஷேர் அவுட் வரணும். விப்ராட்டோ உங்களை பார்த்து எனக்கு ஷேர் அவுட் சொல்லும் போல இருக்கு. சரி ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது வரணும். ஓகேவா? கண்டிப்பா. Thank you and all the best to you.
ஓகே, அடுத்து இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமேட்டு அடுத்து வர போற பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நேஷனல் அவார்டு, குளோபல், அது என்ன கோல்டன் குளோப், அதுக்கப்புறம் ஆஸ்கார் அவார்டு, கிராமி, கிரானி எல்லாம் வரக்கூடிய ஒரு அவார்டு. நம்ம சூப்பர் சிங்கருடைய டிடி கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் வெல்கம் யாழினி. La 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 இது ஒரு நிலா காலம் இரவுகள் கனம் காணும். இது ஒரு நிலா காலம் இரவுகள் கனம் காணும். ஆடை கூட பாரமாகும். ஹே பாரிஜாதம் ஈரமாகும். இளமையே வசந்தவானம் பரவகே வருகவே. இது ஒரு நிலா காலம் இரவுகள் கனம் காணும். இது ஒரு நிலா காலம் இரவுகள் கனம் காணும். ஆடை கூட பாரமாகும். ஹே பாரிஜாதம் ஈரமாகும். இளமையே வசந்தபானம் பரவகே வருகவே. இது ஒரு நிலா காலம் இரவுகள் கனம் காணும். யாழினி ஆன்ட்டி நல்ல சாங் செலெக்ஷன். இது எப்படி நீ பாடினேன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னும். பட் நல்லா பண்ணு, நல்ல அட்டெம்ப்ட். தேங்க்யூ ஆன்ட்டி. பிகினிங் எங்க மேலே இருந்து பாடிட்டு வரும்போது ஸ்டார்டிங் மட்டும் ஒரு சின்ன ஒரு நோட் கொஞ்சம் ஸ்ருதி சேரல. ஆனால் மீதி எல்லாமே நீ ரொம்ப நல்லா பாடியிருக்கேன். தேங்க்யூ ஆன்ட்டி. தேங்க்யூ ஆன்ட்டி. God bless you. I'm amazed at the talent that you have, Yarini. தேங்க்யூ ஆன்ட்டி. Really. My God. தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுற. Keep it up. தேங்க்யூ ஆன்ட்டி. God bless. யாழினி அங்கிள் ரொம்ப நல்லா பாடினேன் நீ. தேங்க்யூ அங்கிள்.
அது அந்த போர்ஷன் ரொம்ப கஷ்டமானது. இது பிஜிஎம் அது அதுவும் பாடி மறுபடியும் சரணம் அட்டம் பண்ணுறதுல ஏதாவது வாய்ஸ் ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தேன். லக்கி ஒன்றுமே ஆகலை. தேங்க்யூ. ஸோ ரொம்ப நல்லா பாடின யாழினிக்கு நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். தேங்க்யூ. Candy Van Choco Double Eclair Hamper. That's yours, Yanni. யாரு கலக்கிட்ட. தேங்க்யூ அக்கா. டயானா ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஓகே, அண்ட் இந்த சமயத்தில் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, நம்ம அகிலேஷோட அப்பா. அந்த நாகிர்தானா வரும்போது ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிங்களே, உங்க பையன் பேண்ட் அவுத்துக்குச்சுன்னு ஓடி போயிட்டான், நீங்கள் அதை கூட பார்க்காம டான்ஸ் அங்க. ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப நல்லா பரதநாட்டியம் எல்லாம் பண்ணது அகிலேஷ் அப்பா. அவருக்கு ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு தோணுது எனக்கு. கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறீங்களா சார்? சித்ரம்மா கிட்ட வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ நீங்கள் கிஃப்ட் வாங்கிட்டீங்க. இந்த சந்தோஷத்தில் கிஃப்ட் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுங்க. இங்கேருந்து நீங்கள் ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே கற்றுப்பாங்க. ஓகேயா? எல்லாரும் ரெடியா? கோ ஃபார் இட். ஒரு நிமிஷம். நாங்க you truly deserve this gift. Thank you. You truly deserve this gift. Actually markups. ஸ்ருதிகா அப்பா பாத்தீங்களா bowling போட்டார் நடுவுல. அது விடுங்க. 2 பால் வைடு போட்டாரு. அப்புறம் நம்ம முகுந்த் அப்பா வந்து ஜெயந்த் அம்மா கண்ணை குத்திட்டாரு. அது பஞ்சாயத்து தலைவர் படகு ஓட்டாரு. இப்படியா? ராஜகணபதியோட அப்பா தான் பெஸ்ட். ராஜகணபதி அப்பா அவரு ஜெயபிரதா மாதிரி ஆனாரு. இப்படி ஒரு பர்ஸ், அதுக்கப்புறம் இப்படி ஒரு பர்ஸ், 4 பாருக்கு ஒரு ஸ்டெப். அவங்க ஏரியால கோயில் ஃபங்க்ஷன் வந்தால அவதான் ஓபனிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். And congratulations once again, Yanni. Please take your seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலன் இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல 70s and 80sல வந்து எவர் கிரீன் சாங்ஸை உங்க ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் இந்த மேடையில பியூட்டிஃபுல்லா பாடிட்டு வந்துறாங்க இல்லையா? ஓகே, அந்த வகையில் அடுத்து உங்களுக்காக ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜ் காத்துட்டு இருக்கு. அந்த பேக்கேஜ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ஏன் சர்ப்ரைசிங் பேக்கேஜ் அப்படின்னு. ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ஜெயந்த். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பார்வை தெரியுதடி. Come on, clap! என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோ
நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. அன்பில் விழுந்து உறவு ஒரு தொடர்கதை, அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விழுந்து உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணன் தனிமலியே வாட, ராதை தன்படியே வாட. இந்த பிரிமை தாங்குவோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றெழுது நாளும் ஆடுகின்ற உன்மனம். எனக்கின்ன புரிந்தது எனக்கின்ன தெரிஞ்சது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. Thank you. Thank you, ma'am. What a performance. Super. ஜெயந்த் Ma'am. சூப்பரோ சூப்பர். Thank you, ma'am. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ப்ரெசன்ஸோட நல்லா ஓப்பனாக நல்லா பண்ணீங்க. சங்கதி எல்லாமே நல்லா வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you, ma'am. கன்கிராட்ஸ். Thank you. ఏమరా సౌత్ ఆఫ్రికా జయంతు ఏం లేదు సార్. ரொம்ப ரொம்ப நல்லா பாடினேன். Thank you, sir. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். வேற என்ன செய்யறது? நில்லு அப்படி ஸ்டைலாக. ஏய் பாதி சாக்லேட் முடியல சிக்கிக்கிச்சுடா. Candyman Choco Double Eclair Hamper, that's yours. ஓகே, ஸோ ஜெயந்த், இது வந்து ஒரு ட்ரூலி அமேசிங்கான மூமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தருணங்கள் இந்த மாதிரி இந்த மேடையில் நம்ம பார்த்ததில்ல. ஒரு ஜட்ஜ் சுப்பாஜி உங்களுக்காக ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க. How are you feeling? I'm feeling very, very happy, and this is my best moment in my life, and this in this Super Singer Junior 3 program. Super. And please take your seat, Jayant. But what a fantastic composition. Very fantastic composition. சரி, இந்த பாட்டை வந்து நம்ம வந்து இப்ப ரீமிக்ஸ் பண்ண போறோம். கவி, give me that 24. Give me that Casio எல்லாம் கிடைக்காது. மீனாட்சி சொன்னது என்னாச்சு? அப்படி பாடு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? அப்படி பாடு. நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? சொன்னது என்னாச்சு? இது ஃபோக்ரவுண்ட் இல்ல, பை தி ரெட்ரோ ரவுண்ட். அத மறந்துட கூடாது நம்ம எல்லாரும். சோ இந்த பாட்டை என்னடி மீனாட்சி நம்ம வந்து ரீமிக்ஸ் பண்றோம். டோட்டலா மாத்துறோம். உங்க ஸ்டைல்ல, உங்க பாணியில ஒரு ரீமிக்ஸ். மனோஜி. போண்டா மீனாட்சி பஜ்ஜி என்னாச்சு? போண்டா மீனாட்சி 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 பஜ்ஜி என்னாச்சு என்னாச்சு? நேத்து நீ செஞ்ச சாம்பார் கெட்டு போயாச்சு. போண்டா மீனாட்சி பஜ்ஜி என்னாச்சு? நேத்து நீ செஞ்ச சாம்பார் கெட்டு போயாச்சு. போண்டா
போண்டா பஜ்ஜி பஜ்ஜி போண்டா போண்டா பஜ்ஜி போண்டா போண்டா. இல்ல மனோ, இந்த சாம்பாருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிரஷன்? ஏன்னா அது அவ்வளவு கப்படிக்குதான். மனோ சார் கொஞ்சம் டின்னர் எடுத்துட்டு வாங்கப்பா, கொஞ்சம் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மனோஜி நீங்க உங்க பாணியில இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணிட்டீங்க. சுபாஜி உங்க ஸ்டைல்ல ஒரு ரீமிக்ஸ். என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? அந்த ஜானஸ்லாம் பார்த்தாச்சுல்ல, இப்போ இந்த சைட்ல இருந்து நம்ம அனந்த் சார். என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்று சொன்னது வார்த்தை காற்றோடு போயாச்சு. சூப்பர். ஒரு பாடலை எப்படிலாம் ரீமிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து உறுதி. நிஜமாவே ஒரு பாடலை எவ்வளோ விதமாக பாடலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த மேடை ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போது ரெட்ரோ ரவுண்டில் அடுத்ததாக யாருப்பா வந்து பாட போகிறாங்க? அடுத்து வரப்போகிற கண்டஸ்டன்ட் வந்து ஒரு டெரரான கண்டஸ்டன்ட். எஸ், அவங்க வந்தாலே வந்து பார்த்தோன்னா எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட வருவாங்களா? பயங்கர எஃபெக்டோட வருவாங்க. அந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியும். Let's welcome Malavika. ஜானகி மந்திரம் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் இடமும் வலமும் இரண்டு உடலும் மனமும் ஓ இணைந்தோங்கி நிற்கும் போது இது என்று எண்ணம் மீது நிலவே நிற்காலம் வசந்தம் ஒரு கோயில் மணியின் ராகம் லலலலலலலலலலலலலா ஒரு கோயில் மணியின் ராகம் ஒரு வானில் தவழும் மேகம் பறந்தோடும் நாள் என்றுதான்
மாளவிகா நல்ல சாங், நல்லா பாடுங்க. கோல்டு இன்றைக்கும் கோல்டு இருக்குல்ல, கொஞ்சம் கோல்டு இல்லை, ஆனால் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வேர்ட்ஸ் கிளாரிட்டியும் உங்கள் வாய்ஸோட கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இன்னும் அது இருக்குது மாளவிகாக்கு, அது கம்ப்ளீட்டாக போகலை. இன்னும் அந்த பிளாக்ட் வாய்ஸ் தான் வருது, கிளியராக வரல. பாடினது நல்லா பாடுங்க. மாளவிகா, என்ன ஒரு அற்புதமான பாட்டு. நல்லா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. அது என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து டோன் அகெயின் அண்ட் அகெயின் அது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு வரத்துக்கு ஆன முயற்சி நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நல்ல பாடிருக்கீங்க, குட். மாளவிகா, பியூட்டிஃபுல் சாய்ஸஸ் சாங். எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப மெலோவாக தெரிஞ்சது உங்களோட வாய்ஸ். கொஞ்சம் நேசல் ட்வாங் இருந்தது, பட் எனக்கு வந்து இட் இஸ் சவுண்டிங் சாஃப்ட் அண்ட் நைஸ். அண்ட் கொஞ்சம் தேர் வாஸ் ஒன் ஜானகி அண்ட் பரந்தோடு அதுங்க நல்ல ஹஸ்கியாக யூ brought in நல்ல ஃபீல் கொண்டு வந்தீங்க உள்ள. ஸோ it's an improvement, a huge improvement from what you were doing before. Just keep it up, okay? Thank you. All the best to you, darling. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். And நீங்க பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறது ரெட்ரோ ரவுண்ட். நம்ம குழந்தைகளும் ஒவ்வொருத்தர் ரொம்ப ஸ்வீட்டா கியூட்டா இந்த மேடையில 70s and 80sல வந்த எவர்கிரீன் பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடிட்டு இருக்காங்க, ரைட்? எஸ், அந்த வகையில வந்து நிறைய சர்ப்ரைசிங் பேக்கேஜஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து வரப்போறிய ஒரு கண்டெஸ்டன்ட் பத்தி அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பத்தி சொல்றேன். அவங்க அப்பா பார்க்கிறதுக்கு பாபா சேகில் மாதிரியே இருப்பாரு. புரிஞ்சுச்சா யாரை பத்தி சொல்றேன்னு? Yes, I've got it. Let's welcome on stage Shrutika.
குயில் கேக்குது பாட்டு நின்னு குயில் கேக்குது பாட்டு நின்னு. ஸ்ருதிகா. ஹாய் மேம். நல்லா பாடின ஸ்ருதிகா. நல்ல கரெக்டாக ஒரு சாங் அதுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ருதி நீ கம்மி பண்ணியிருக்கல. அப்போ அந்த மேலே நோட்டு நல்லா உனக்கு ரீச் ஆயிருந்திருக்கும். இன்னும் கீழே அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? இல்லை. மாசம் தானானா தானானா அது இன்னொருத்தர் கரெக்டாக அந்த ஸ்ருதியில் பாடு. அது ஓகே. தானானா அது மட்டும். கரெக்ட். முன்னாடி பாடும்போது அது மட்டும் வரல. ஆனால் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா கடைசியில் ஒரு லைன் விட்டு போச்சு. ஆனால் கரெக்டாக அது அடுத்த லைன் பாடி நல்லா க்ளீனாக மேனேஜ் பண்ணேன். ஸ்ருதிகா ரொம்ப க்யூட்டாக பாடினது. லாஸ்ட் வந்து கவி ஜஸ்ட் கிவ் தி ஸ்ருதி நோ அந்த போர்ஷன்லாம் வருமா இல்லையான்னு நாங்கள் நினச்சிருந்தோம். But nice, very nice. Thank you. It was very endearing to watch. Thank you. Thank you. ஸ்ருதிகா. Hi sir. நல்லா பாண்டிங்க. சரணத்தில் அந்த ஸ்ட்ரைட் நானே 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 அந்த சங்கதல்ல அந்த சங்கத்தை ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஜாடைய போறது கூறுது கொஞ்சம் தேடு கொஞ்சம் சொந்தம் கொஞ்சம் தேடுது மேடையில. அப்படியே பாட வைங்க. சும்மா அப்படியே விட்டுடாதீங்க. அவளால முடியும். ஒரு தடவை வருது அப்போ அடுத்த தடவை ஏன் வரலன்னு அதை ஃபுல்லாக அப்படியே பாட வச்சிருங்க. வரும் அவளுக்கு. அப்படி தான் கற்றுக்க முடியும். மற்றதெல்லாம் நல்லா சிம்பிள் சாங்காக இருக்கட்டும். அது பாடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பாட்டு. குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ. ஹலோ ஹலோ. வாட் இஸ் திஸ் ஹேர் ஸ்டைல்? விஷப்பூச்சி மாதிரி இருக்கு. ஹே சூப்பரா இருக்கு. சரி, நீங்க பாடின பாட்டுக்கு இங்க நம்ம செட்ல ஒரு ரஜினிகாந்த் இருக்காரு தெரியுமா? அப்படியா? ஆமா, இந்த பாட்டுல ஆக்சுவலா நம்ம தலைவர் ஆடவே மாட்டாரு. அப்படியே அந்த லுக்லயே வந்து பார்த்தனா டான்ஸ் ஆடும். லெட்ஸ் வெல்கம் அவர் செட்டோட ரஜினிகாந்த் அகிலேஷ் அவர்கள். வாப்பா. அப்பாப்பா. வாங்க வாங்க வாங்க. சரி, இதான் உங்களோட இடம். தலையை பார்த்தீங்களா சார்? பொங்கல் பானை மாதிரியே. ஓகே ஓகே. நீங்கள் இப்போ பாட போகிறீங்க. சார் வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் நீங்கள் பாடிட்டு இருக்கும்போது கொடுத்த ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு. ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவில வாடப்பட்டு சீரியர் கேட்டு பாட்டு ஒன்று குயில் கேக்குது பாட்டு நின்று ஆசைய காத்துல தூது விட்டு நல்லா ஆடுனீங்க. நீங்க போய் அப்படி செட்டில் ஆவுங்க. போங்க. சுபா. ஓகே. சுபாவா? அபா. அபாவா? என்னடா திடீர்னு ஆவுனா சுபாஜியை கூப்பிடுறீ அப்படின்னு. சிச்சி. ஓகே. ஆல் தி பெஸ்ட் டு யூ. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Thank you. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெட்ரோ ரவுண்டில் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ், நிறைய இமோஷன்ஸ், நிறைய எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அதே எக்ஸைட்மெண்ட்டோட கொடுக்கறதுக்கு யார் வர போகிறாங்க? எஸ், அடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து பார்த்தா இந்த ஃபாரின் சாக்லேட்லாம் ஞாபகம் வரும். அதெல்லாம் எடுத்துன்னு வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க. என் பொண்ணை பற்றி நல்லா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா மகனு ஒபாமாட்ட சொல்லி உன்னால ஜெயிலில் போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு என்ன மிரட்டுவாங்க. அமெரிக்கா ஆண்டியோட பொண்ணு தான். Absolutely. Let's welcome on stage Pragati.
பிரகதி, நைஸ் சாங் செலெக்ஷன், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். பிரகதி இனிமேல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா டைனமிசம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் வாய் ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு பாடுறீங்க, அதனால தான் மோஸ்ட்லி வேர்ட்ஸ் கிளாரிட்டி கம்மியாகுது. அவ்வளோதான். அது பாக்கி எல்லாமே நல்லாவே பாடியிருக்கீங்க. அந்த ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பிரகதி, ஒரிஜினலி நீங்கள் வந்து ஜானகி அம்மா பாடினது பாட்டு, அப்புறம் வாட் எவர் இட் இஸ் தட் யூர் ஆல் அபவுட், அது கூட நீங்கள் வந்து அந்த சாங்குக்கு கொடுக்குறேன். அது கேட்கறதுக்கு எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரகதி, நல்ல அட்டெம்ப்ட்டு. அதாவது நீ வந்து இப்போ அந்த மூடு கொண்டாந்துட்டுருக்க, நீ ரவுண்ட் பை ரவுண்ட் நீ யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர். ஃபென்டாஸ்டிக். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். Candyman வழங்கும் Choco Double Eclair Hamper, that's yours. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலன் இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல இன்னைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தா நம்ம அனந்தி கிட்ட இன்னையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்க போறோம். அனந்தி சொல்லுங்க. Pragati, very good. Malvika, good. The song didn't have all the sangatis எல்லாம் இருக்குல்ல. So choose songs like this and come out of your comfort zone. Haripriya, very good. நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி பாடு. Okay, don't be careful. யானி, வெரி வெரி குட். ஆனால் ஒரு குட்டி ஆனால் சொல்லுவேன், பர்ஃபெக்ஷன் வேணும். இனிமேல் நீ பர்ஃபெக்ஷன் மேலே ஒர்க் பண்ணி யானி. ஓகே, ப்ராமிஸ் மீ வில் ஒர்க் ஆன் இட். அதுக்கு நீட் மைண்ட் அப்ளிகேஷன். ஜெயந்த், சுப்பா. முகுந்த், எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பாடினேப்பா. ஓகே. சுகன்யா, டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட். இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணி நீ கொஞ்சம் ஓரளவுக்கு சக்சீட் பண்ணலையோ ஃபெயில் பண்ணலையோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுகன்யா. வி ஹாவ் டு ஃபேஸ் ஃபெயிலியர் டு க்ரோ. உனக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் பெயின் இருக்குது. அது தட் மேக்ஸ் அன் ஆர்டிஸ்ட் வெரி டெம்பரமெண்டல் அண்ட் சக்ஸஸ்க்கு உனக்கு நடுவில் அது வந்துடும். ஸோ அதை விட்டுடு, நல்ல ஸ்பிரிட்டோட பண்ணுவோம். அப்புறம் நீ ஸ்ருதிகா, எனக்கு உங்கள் பாட்டு ரொம்ப பிடிச்சது. ஓகே, பாய். தேங்க்யூ ஆனந்த்ஜி. ஆல்ரைட், ஸோ இந்த ஒவ்வொரு குழந்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு சுற்றிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தே கிவ் தேர் 100% இந்த மேடைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களிருந்து ஒருத்தங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் ஜெயிக்க போகிறாங்க. அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இப்போ இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல இன்னும் நிறைய குழந்தைகள் அப்படியே வந்து இந்த மேடையில பாடணும், அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நீங்க பார்க்கணும்னா you have to come back tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Markups on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்வு. Good night.